உளுந்து முட்டை ஊத்தாப்பம் செய்வதற்கு ஒரு கப் உளுந்து, 2 முட்டை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் பிளாக் பெப்பர். உளுந்து ஊற வைக்கணும் 1 மணி நேரம். நான் உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் 1 மணி நேரமாக. அரைச்சிக்கலாம். அதை மிக்சியில் போட்டிருக்கேன், அரைக்க போகிறேன். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டுக்கிறோம். கேரட்டை போட்டுக்கிறோம். முட்டையை போட்டுக்கிறோம். கொத்தமல்லியை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, மிளகா போட்டுக்கிறோம். சால்ட்டு தேவையான அளவு, கொஞ்சோண்டு பெப்பரு, ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள். அவ்வளோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றிக்க. அவ்வளோதான். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு கரெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கார சட்னி, தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 4 பல்லு, இஞ்சி, பொட்டுக்கடலை கொஞ்சம், எல்லாம் மிக்சர் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். ஆயில் வச்சிச்சு. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். அதான் ரெடி ஆச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பு போட்டாச்சு. தேங்காய் சட்னி கல் பற்ற வச்சாச்சு. ஊற்ற போகிறோம். மாவு ரெடியாக இருக்குது. ஊத்தாப்போ உளுந்து முட்டை ஊத்தாப்போ ரெடி. நல்லெண்ணெய் போட்டுக்குங்க. ரெடி ஆகிட்டே இருக்குது. திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான்.